வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிற நேரம் இதுவா? சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு கேள்வி கேட்கிறது. இங்கிருந்து நீ என்ன செய்யப் போகிறாய் என்று. அந்த கேள்விக்கு உடனடியாக பதில் சொல்ல முடியாது. ஏனென்றால் மனம் பல தோல்விகளின் சுமையாலும் ஏமாற்றங்களின் காயங்களாலும் நிறைவேறாத கனவுகளின் வலியாலும் நிரம்பியிருக்கும். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் உயிரோடு இருக்கும். அந்த நம்பிக்கையே ஒரு நாள் நம்மிடம் மெதுவாக கேட்கும், வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிற நேரம் இதுவா? புதிய வாழ்க்கை என்பது புதிய வீடு, புதிய வேலை, புதிய நகரம் அல்லது புதிய மனிதர்கள் மட்டுமல்ல. அது ஒரு புதிய மனநிலையிலிருந்து தொடங்குகிறது. நேற்று வரை நம்மை சுமையாக இருந்த நினைவுகளை மெதுவாக இறக்கி வைப்பதும், நம்மை நாமே மன்னித்துக் கொள்வதும், இன்னும் முடிவடையாத வாழ்க்கையை மீண்டும் நம்பத் தொடங்குவதும்தான் உண்மையான புதிய ஆரம்பம். பலர் நினைப்பது என்னவென்றால், வாழ்க்கையில் எல்லாமே சரியாகிவிட்ட பிறகுதான் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்று. ஆனால் உண்மை அதற்கு நேர்மாறானது. வாழ்க்கை சரியாக மாறுவதற்கே நாம் மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். காயம் ஆறிய பிறகு நடக்க ஆரம்பிப்பதில்லை, நடக்க ஆரம்பித்தால்தான் காயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுகிறது. தோல்வி என்பது வாழ்க்கையின் முடிவு அல்ல. அது ஒரு புதிய பாடத்தின் முதல் அத்தியாயம். நாம் இழந்தவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் இன்னும் நமக்காக காத்திருக்கும் வாய்ப்புகளை பார்க்க முடியாது. சில கதவுகள் மூடப்படுவது இன்னும் பெரிய கதவுகள் திறக்கப்படுவதற்கான முன்னோட்டமாக இருக்கலாம். ஆனால் அதை புரிந்துகொள்ள காலம் தேவை. அந்த காலத்தை கடக்க பொறுமை தேவை. சில நேரங்களில் நாம் நம்மையே இழந்து விடுகிறோம். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்காக வாழ்ந்து நம்முடைய ஆசைகளை மறந்து விடுகிறோம். பிறகு ஒரு நாள் கண்ணாடியில் நம்மை பார்த்து, நான் யார் என்று கேட்கும் நிலை வருகிறது. அந்த கேள்விக்கான பதிலை தேடத் தொடங்கும் தருணமே உண்மையான மறுபிறப்பு. வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிக்க பெரிய காரணம் எதுவும் தேவையில்லை. ஒரு நல்ல காலை, ஒரு சிறிய நம்பிக்கை, ஒரு உண்மையான புன்னகை, அல்லது நான் இன்னும் முயற்சி செய்வேன் என்ற ஒரு எண்ணம் போதும். அந்த ஒரு எண்ணம் நாளை மாற்றும். நாளை மாறினால் வாழ்க்கையும் மாறும். கடந்த காலம் எப்போதும் நம்மை துரத்திக் கொண்டே இருக்கும். சில நினைவுகள் சிரிக்க வைக்கும், சில நினைவுகள் அழ வைக்கும். ஆனால் எந்த நினைவும் நம் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது. அதை தீர்மானிப்பது இன்று நாம் எடுக்கும் முடிவுகள்தான். நேற்று நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் நாளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்று உருவாக்க முடியும். மனிதன் பலமுறை உடைவான். ஆனால் ஒவ்வொரு முறையும் உடைந்த பிறகு எழுந்து நிற்கும் தைரியம்தான் அவனுடைய உண்மையான வலிமை. உடையாத கல் சிலையாக மாறாது. சோதனைகளைச் சந்திக்காத மனிதன் அனுபவம் பெற மாட்டான். வாழ்க்கை நம்மை உடைப்பது நம்மை அழிக்க அல்ல, இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுவதற்காக. நம்பிக்கை என்பது வெளியில் இருந்து யாரும் தர முடியாத ஒன்று. அது நம் உள்ளிருந்து பிறக்க வேண்டும். எல்லோரும் கைவிட்ட பிறகும் நான் என்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லும் மனதுதான் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும். உலகம் முழுவதும் நம்மை சந்தேகித்தாலும் நம்முடைய நம்பிக்கை மட்டும் நம்மோடு இருந்தால் போதும். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. சூரியன் நேற்று தோற்று போனதில்லை, அதுபோல மனிதனும் தோல்வியால் முடிந்து போவதில்லை. இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியல் வராமல் போவதில்லை. அதுபோல கஷ்டங்களும் நிரந்தரமல்ல. சிலர் வாழ்க்கையில் மிக வேகமாக முன்னேறுகிறார்கள். சிலர் மெதுவாக நடக்கிறார்கள். மற்றவர்களின் வேகத்தை பார்த்து நம்முடைய பயணத்தை அளக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தனித்த நேரம் இருக்கிறது. பூ மலர்வதற்கும் காலம் வேண்டும். விதை மரமாக மாறுவதற்கும் பொறுமை வேண்டும். அதுபோல நம் கனவுகளுக்கும் நேரம் தேவை. வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கும்போது முதலில் மாற்ற வேண்டியது பழக்கங்கள்தான். அதிகாலை எழுவது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது, தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்வது, நன்றியுணர்வுடன் நாளை முடிப்பது போன்ற சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றிகளுக்கான அடித்தளமாக மாறுகின்றன. வெற்றி என்பது ஒரே நாளில் உருவாகாது, தினமும் செய்யப்படும் சிறிய நல்ல செயல்களின் கூட்டுத்தொகைதான். மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்காக அல்ல, நமக்காக. நம்மை காயப்படுத்தியவர்களை நினைத்து வாழ்ந்தால் அவர்கள்தான் நம் வாழ்க்கையை இன்னும் கட்டுப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை மன்னித்து முன்னேறும்போது நம் வாழ்க்கையின் கட்டுப்பாடு மீண்டும் நம் கைகளுக்கு வருகிறது. மறப்பது எளிதல்ல, ஆனால் முன்னேறுவது சாத்தியம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கிறது. இன்று நான் நேற்று இருந்த மனிதனை விட கொஞ்சமாவது நல்லவனா? அந்த கேள்விக்கான பதில் ஆம் என்றால் அதுவே வளர்ச்சி. உலகம் பாராட்டுகிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. நம்முடைய மனசாட்சி நம்மை பாராட்டினால் அதுவே மிகப்பெரிய வெற்றி. வாழ்க்கையில் சில உறவுகள் முடிந்து போகலாம். சில கனவுகள் நொறுங்கி போகலாம். சில பாதைகள் மூடப்பட்டுவிடலாம். ஆனால் அதனால் வாழ்க்கையே முடிந்து விடாது. ஒரு புத்தகத்தில் ஒரு அத்தியாயம் முடிந்தால் புத்தகம் முடிவதில்லை. அடுத்த அத்தியாயம் இன்னும் எழுதப்பட வேண்டியிருக்கிறது. அதுபோல நம் வாழ்க்கையிலும் இன்னும் எழுதப்படாத பல அழகான பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு நாள் திரும்பி பார்த்தால் இன்று நாம் சுமையாக நினைக்கும் கஷ்டங்கள்தான் நம்மை மாற்றிய தருணங்களாக தெரியும். அந்த வலி இல்லை என்றால் இந்த முதிர்ச்சி கிடைத்திருக்காது.
அந்த தோல்வி இல்லை என்றால் இந்த அனுபவம் கிடைத்திருக்காது. அந்த இழப்பு இல்லை என்றால் இந்த மதிப்பு புரிந்திருக்காது. எனவே வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிற நேரம் இதுவா என்ற கேள்விக்கான பதில் ஒரே ஒன்று. ஆம். ஏனென்றால் சரியான நேரம் என்று தனியாக எதுவும் வராது. நாம் முடிவு எடுக்கும் தருணமே சரியான நேரமாக மாறுகிறது. இன்று ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். நாளை இன்னொரு அடியை எடுத்து வையுங்கள். மெதுவாக உங்கள் வாழ்க்கை மீண்டும் மலர ஆரம்பிக்கும். ஒருநாள் நீங்கள் நின்ற இடத்தை திரும்பி பார்த்து, அன்று நான் விட்டுவிடாமல் இருந்ததே என் வாழ்க்கையின் மிகச்சிறந்த முடிவு என்று பெருமையுடன் சொல்லப் போகிறீர்கள். வாழ்க்கை யாருக்கும் எளிதாக கிடைக்கவில்லை. ஆனால் மீண்டும் எழுந்து நிற்க துணிந்தவர்களுக்கே அதன் உண்மையான அர்த்தம் புரிகிறது. காற்று எதிராக வீசும்போது பட்டம் மேலே பறக்கிறது. அதுபோல சவால்கள் அதிகமாக இருக்கும் நேரங்களில்தான் மனிதனின் உயரம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆகவே கடந்த காலத்தை நன்றியுடன் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்காலத்தை முழு மனதுடன் வாழுங்கள். எதிர்காலத்தை தைரியத்துடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உங்கள் கதை இன்னும் தொடர்கிறது. அந்த கதையின் மிக அழகான அத்தியாயம் இப்போதுதான் எழுதத் தொடங்குகிறது. ஒரு புதிய தொடக்கம் என்பது பழைய வாழ்க்கையை மறந்துவிடுவது அல்ல. மாறாக அந்த வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் அதே தவறுகளைச் செய்யாமல் முன்னேறுவதுதான். காயங்கள் மறையாமல் இருக்கலாம், ஆனால் அவை இனி நம்மை ஆள வேண்டிய அவசியமில்லை. சில வலிகள் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணிக்கும். ஆனால் அந்த வலியைச் சுமந்தபடியே சிரிக்கவும் வாழவும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்க முடியும் என்பதை வாழ்க்கை கற்றுத்தருகிறது. நேற்றைய தோல்வியை இன்று சுமந்து கொண்டு நடந்தால் நாளைய வெற்றியையும் இழந்துவிடுவோம். அதனால் ஒவ்வொரு காலையிலும் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். நேற்று நடந்த தவறுகளை ஒப்புக்கொள்வோம். ஆனால் அவற்றை நம்முடைய அடையாளமாக மாற்றிவிடக் கூடாது. ஒரு தவறு நம்மை தவறான மனிதனாக மாற்றாது. ஒரு தோல்வி நம்மை தோற்ற மனிதனாக மாற்றாது. தொடர்ந்து முயற்சி செய்யாமல் இருப்பதுதான் உண்மையான தோல்வி. நாம் எவ்வளவு பெரிய கனவுகளை கண்டாலும் அந்த கனவுகள் சிறிய செயல்களில்தான் உருவாகின்றன. ஒரு நாள் முழுவதையும் மாற்றும் சக்தி ஒரு மணி நேரத்திற்கு உண்டு. ஒரு மணி நேரத்தை மாற்றும் சக்தி ஒரு முடிவிற்கு உண்டு. அந்த ஒரு முடிவை எடுக்கும் தைரியம் இருந்தால் வாழ்க்கை தானாகவே புதிய பாதையை திறக்கும். சில சமயங்களில் வாழ்க்கை நமக்கு பிடித்ததை தராது. ஆனால் நமக்கு தேவையானதை தரும். அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும்போது ஏமாற்றங்கள் குறையத் தொடங்கும். நாம் இழந்த சில விஷயங்கள் உண்மையில் நம்மை காப்பாற்றியிருக்கலாம். கிடைக்காத சில வாய்ப்புகள் இன்னும் சிறந்த வாய்ப்புகளுக்காக இடம் கொடுத்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் உடனடியாக அர்த்தம் புரியாது. சில உண்மைகளை காலம்தான் விளக்கும். மனிதனின் வாழ்க்கையில் அமைதி என்பது மிகப்பெரிய செல்வம். பணம் இல்லாத வாழ்க்கையையும் வாழ முடியும். ஆனால் மனநிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்வது மிகவும் கடினம். அதனால் மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நம்முடைய அமைதியை இழக்கக்கூடாது. எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் நம்முடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருக்க முடியும். ஒரு மரம் வளர்வதை நாம் தினமும் கவனிக்க முடியாது. ஆனால் சில ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் உயரம் நம்மை ஆச்சரியப்படுத்தும். அதுபோல நம்முடைய முன்னேற்றமும் தினமும் கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நாம் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் என்று நாமே வியப்போம். சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவது நம்மோடு என்றும் இருப்பதற்காக அல்ல. சிலர் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க மட்டுமே வருகிறார்கள். அந்த பாடத்தை புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் விலகிச் செல்வார்கள். அதற்காக அவர்களை வெறுக்க வேண்டியதில்லை. அவர்கள் நம்மை வளரச் செய்த ஒரு அத்தியாயம் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் நம்முடைய மகிழ்ச்சியை மெதுவாக கொன்றுவிடும். ஒருவரின் வெற்றி நம்முடைய தோல்வி அல்ல. ஒருவரின் வேகம் நம்முடைய தாமதம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை வெவ்வேறு பாதையை அமைத்திருக்கிறது. அதனால் நம்முடைய பாதையை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நடப்பதே புத்திசாலித்தனம். நம்பிக்கையை இழந்த மனிதன் வெளியே சிரித்தாலும் உள்ளுக்குள் உடைந்து கொண்டே இருப்பான். அதனால் நம்பிக்கையை எந்த சூழ்நிலையிலும் கைவிடக்கூடாது. நம்பிக்கை என்பது எல்லாம் சரியாக இருக்கிறது என்று நம்புவது அல்ல. எல்லாம் சரியாக இல்லாவிட்டாலும் ஒருநாள் சரியாகும் என்று நம்புவதுதான். வாழ்க்கையில் நாம் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் நாம் கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கின்றன. நம்முடைய சிந்தனை, நம்முடைய முயற்சி, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய வார்த்தைகள் இவை அனைத்தும் நம்முடைய கைகளில்தான் இருக்கின்றன. அவற்றை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையின் திசை மாறத் தொடங்கும். பல நேரங்களில் நாம் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சிறிய மாற்றங்களின் வழியாகத்தான் பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. தினமும் 10 நிமிடம் புத்தகம் படிப்பது, தினமும் கொஞ்சம் உடற்பயிற்சி செய்வது, தினமும் ஒரு நல்ல எண்ணத்தை எழுதுவது இவை சாதாரணமாகத் தோன்றலாம். ஆனால் பல மாதங்களுக்குப் பிறகு அவை நம்மை முற்றிலும் வேறு மனிதனாக மாற்றிவிடும். நம்மை யாராவது நம்ப வேண்டும் என்று காத்திருக்க வேண்டாம். முதலில் நம்மை நாமே நம்ப வேண்டும். உலகம் கைதட்டும் முன்பே நம்முடைய மனம் நமக்கு கைதட்ட வேண்டும்.
வெளிப்புற அங்கீகாரம் தற்காலிகம். உள்ளார்ந்த தன்னம்பிக்கை நிரந்தரம். ஒரு காலத்தில் நம்மை அழ வைத்த மனிதர்களே பின்னர் நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படலாம். ஆனால் அந்த வளர்ச்சி அவர்களுக்கு காட்டுவதற்காக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்காக இருக்க வேண்டும். பழிவாங்குவதை விட சிறப்பாக வாழ்வதே மிகப்பெரிய பதில். சில சமயங்களில் தனிமை நம்மை பயமுறுத்தும். ஆனால் அதே தனிமைதான் நம்மை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. கூட்டத்தில் வாழ்ந்தாலும் நம்மை அறியாமல் இருக்கலாம். ஆனால் அமைதியில் சில நிமிடங்கள் அமர்ந்தால் நம்முடைய உண்மையான ஆசைகள், பயங்கள், பலங்கள் அனைத்தும் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி மற்றவர்களை வெல்வது அல்ல, தன்னுடைய பயத்தை வெல்வதுதான். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் அதன் பிறகு எந்த சிகரமும் தொலைவில் இருப்பதில்லை. பயம் எப்போதும் இருக்கும். ஆனால் தைரியம் என்பது பயம் இல்லாத நிலை அல்ல. பயம் இருந்தாலும் முன்னேறிச் செல்லும் மனநிலை. ஒவ்வொரு நாளும் நாம் புதிதாகப் பிறக்கிறோம் என்று நினைத்தால் வாழ்க்கை எவ்வளவு அழகாக மாறும். நேற்று செய்த தவறுகளுக்காக இன்று நம்மை தண்டிக்காமல் இன்று செய்யக்கூடிய நல்ல செயல்களில் கவனம் செலுத்தினால் நாளை நம்மை நாமே பெருமையாக பார்ப்போம். ஒரு மெழுகுவர்த்தி தன்னையே உருக்கிக் கொண்டு வெளிச்சம் தருகிறது. அதுபோல வாழ்க்கையிலும் சில தியாகங்கள் இல்லாமல் பெரிய சாதனைகள் வருவதில்லை. நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும். சோம்பலை விட்டுவிட வேண்டும். சில வசதிகளை தியாகம் செய்ய வேண்டும். அந்த தியாகங்கள்தான் பின்னர் வெற்றியின் இனிமையை உணர வைக்கும். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அதில் சில நாட்கள் மழை பெய்யும். சில நாட்கள் வெயில் அடிக்கும். சில நாட்கள் இருள் சூழும். ஆனால் எந்த பருவமும் நிரந்தரமல்ல. அதனால் நல்ல நாட்களில் பணிவாக இருங்கள். கஷ்டமான நாட்களில் பொறுமையாக இருங்கள். இரண்டுமே கடந்து போகும். ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வலிமையான மனிதராக மாறுவீர்கள். ஒரு காலத்தில் உங்களை அழ வைத்த பிரச்சினைகள் பின்னர் உங்களை சிரிக்க வைக்கும் நினைவுகளாக மாறும். அப்போது உங்களுக்கே ஒரு உண்மை புரியும், வாழ்க்கை உங்களை உடைக்கவில்லை, உருவாக்கியது. அதனால் இன்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்குள் இன்னும் அணையாமல் இருக்கும் அந்த சிறிய நம்பிக்கையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது ஒரு தீப்பொறி போன்றது. சரியான நேரத்தில் அது ஒரு பெரிய ஒளியாக மாறும். அந்த ஒளி உங்கள் பாதையை மட்டுமல்ல, உங்களை நம்பி நடக்கும் பலருடைய பாதையையும் வெளிச்சமாக்கும். வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கிற நேரம் எப்போது என்று இனி கேட்க வேண்டாம். ஏனென்றால் பதில் எப்போதும் ஒன்றுதான், நீங்கள் முடிவு எடுக்கும் இந்த நொடியே அந்த நேரம். இந்த நொடியை முழு மனதுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த காலத்திற்கு நன்றி சொல்லுங்கள். நிகழ்காலத்தை அன்போடு அணைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் வரவேற்றுக் கொள்ளுங்கள். அப்போது வாழ்க்கை வெறும் நாட்களாக நகராது, அர்த்தமுள்ள பயணமாக மலரும். வாழ்க்கையின் அழகு அது எப்போதும் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுப்பதில்தான் இருக்கிறது. அந்த வாய்ப்பை சிலர் அதிர்ஷ்டம் என்று அழைக்கிறார்கள். சிலர் கடவுளின் அருள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் கடின உழைப்பின் பலன் என்று நம்புகிறார்கள். ஆனால் உண்மையில் அந்த வாய்ப்பு நம்முடைய மனம் மீண்டும் எழுந்து நிற்கத் தயாராகும் தருணத்தில் பிறக்கிறது. வெளியில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உள்ளே ஒரு முடிவு எடுக்கப்பட்டுவிட்டால் வாழ்க்கையின் திசை அங்கேயே மாறத் தொடங்குகிறது. நேற்று வரை நம்மால் முடியாது என்று நினைத்த காரியங்களை இன்று ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைக்கும் மனநிலை வந்துவிட்டால் அதுவே மிகப்பெரிய மாற்றம். ஏனென்றால் வெற்றி என்பது முதலில் மனதில் பிறக்கிறது. அதன் பிறகுதான் அது நிஜ வாழ்க்கையில் வடிவம் பெறுகிறது. மனம் தோற்றுவிட்டால் வாய்ப்புகள் இருந்தும் பயனில்லை. மனம் நம்பிக்கையுடன் இருந்தால் வழிகள் இல்லாத இடத்திலும் புதிய பாதைகள் உருவாகும். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை மிகவும் மெதுவாக நகர்த்துகிறது. அப்போது நமக்குள் ஒரு ஏமாற்றம் தோன்றும். ஏன் எல்லாமே இவ்வளவு தாமதமாக நடக்கிறது என்று. ஆனால் அந்த தாமதங்களுக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது. இன்னும் தயாராகாத மனதுக்கு வெற்றி கிடைத்தால் அது நீண்ட நாட்கள் நிலைக்காது. அனுபவம் இல்லாத கைகளில் பெரிய பொறுப்பு வந்தால் அது சுமையாக மாறிவிடும். அதனால் வாழ்க்கை முதலில் நம்மை தயார்படுத்துகிறது. அதன் பிறகுதான் நமக்கான கதவுகளை திறக்கிறது. ஒரு ஆற்றைப் பாருங்கள். அதன் வழியில் எத்தனை கற்கள் இருந்தாலும் அது நின்றுவிடுவதில்லை. கற்களை உடைக்க முடியாவிட்டால் அவற்றைச் சுற்றி ஓடுகிறது. சில இடங்களில் மெதுவாக நகர்கிறது. சில இடங்களில் வேகமாக பாய்கிறது. ஆனால் இறுதியில் கடலை அடைகிறது. மனித வாழ்க்கையும் அப்படித்தான். தடைகள் வரலாம். திசை மாறலாம். வேகம் குறையலாம். ஆனால் பயணத்தை மட்டும் நிறுத்திவிடக் கூடாது. வாழ்க்கையில் நம்முடைய மதிப்பை மற்றவர்கள் தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது. சிலர் நம்முடைய திறமையை பார்க்காமல் நம்முடைய தவறுகளை மட்டும் பார்ப்பார்கள். சிலர் நம்முடைய நல்ல மனதை புரிந்துகொள்ளாமல் நம்முடைய அமைதியை பலவீனமாக நினைப்பார்கள். அது அவர்களுடைய பார்வை. ஆனால் நம்முடைய உண்மையான மதிப்பு நம்முடைய குணத்திலும் முயற்சியிலும் நேர்மையிலும்தான் இருக்கிறது. நமக்காக யாரும் கைதட்டாத நாட்களிலும் உழைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் வெற்றியை கொண்டாடும். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் இருந்த அமைதியான போராட்டங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள்.
அதிகாலையில் எழுந்த நாட்களும் தூக்கம் வராமல் சிந்தித்த இரவுகளும் மனம் உடைந்த போதும் முயற்சியை நிறுத்தாத தருணங்களும்தான் ஒரு மனிதனின் உண்மையான வரலாறு. ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது முடிந்துவிட்டது என்று யாராவது நினைக்கலாம். ஆனால் அந்த இருளுக்குள் இருந்துதான் புதிய வாழ்க்கை உருவாகிறது. அதுபோல சில சமயங்களில் நாமும் இருண்ட காலகட்டங்களைச் சந்திக்கிறோம். அந்த நேரத்தில் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று தோன்றலாம். ஆனால் பின்னர் திரும்பி பார்க்கும்போது புரியும், அது முடிவு இல்லை, அது வளர்ச்சிக்கான தயாரிப்பு. நம்மை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் நம்முடைய வார்த்தைகளை மாற்ற வேண்டும். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் தோற்றுவிட்டேன் என்பதற்கு பதிலாக நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். வார்த்தைகள் வெறும் ஒலிகள் அல்ல, அவை மனதின் திசையை மாற்றும் சக்தி கொண்டவை. மகிழ்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, அது ஒரு பயணமுறை. எல்லாம் சரியான பிறகு சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைத்தால் அந்த நாள் ஒருபோதும் வராமல் போகலாம். ஆனால் இன்று கிடைத்த சிறிய ஆசீர்வாதங்களை உணர்ந்து வாழத் தொடங்கினால் மகிழ்ச்சி ஏற்கனவே நம் வாழ்க்கையில் இருப்பதை உணர்வோம். ஒரு நல்ல மனிதனாக இருப்பது சில நேரங்களில் மிகவும் கடினம். ஏனென்றால் உலகம் எப்போதும் நியாயமாக நடந்து கொள்ளாது. நாம் செய்த நன்மைக்கு உடனடியாக நன்மை கிடைக்காமல் போகலாம். நாம் உண்மையாக இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். இருந்தாலும் நம்முடைய குணத்தை மாற்றிவிடக் கூடாது. ஏனென்றால் மற்றவர்களின் செயல்கள் அவர்களைப் பற்றிச் சொல்கின்றன, நம்முடைய செயல்கள் நம்மை பற்றிச் சொல்கின்றன. நாம் அடிக்கடி எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறோம். ஆனால் எதிர்காலம் என்பது இன்றைய செயல்களின் விளைவுதான். இன்று நாம் செய்யும் சிறிய முயற்சிகள் நாளை பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால் நாளையை பற்றி பயப்படுவதற்கு பதிலாக இன்றைய நாளை முழுமையாக பயன்படுத்துவதே புத்திசாலித்தனம். நம்பிக்கை உடைந்த பிறகும் அன்பாக இருக்க முடிந்தால் அதுதான் மனிதநேயம். தோல்வி வந்த பிறகும் மீண்டும் முயற்சி செய்ய முடிந்தால் அதுதான் தைரியம். எல்லாவற்றையும் இழந்த பிறகும் சிரிக்க முடிந்தால் அதுதான் வாழ்க்கையை புரிந்து கொண்டதற்கான அடையாளம். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் ஒரு திருப்புமுனை இருக்கும். அந்த திருப்புமுனை எப்போதும் பெரிய சம்பவமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு புத்தகத்தின் ஒரு வரி, ஒரு ஆசிரியரின் ஒரு அறிவுரை, ஒரு நண்பனின் ஒரு வார்த்தை, அல்லது அமைதியான ஒரு இரவு, இவற்றில் ஏதாவது ஒன்று வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றிவிடும். அதனால் எந்த நாளையும் சாதாரண நாள் என்று அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்று உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான நாளாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும், எங்கிருந்து வந்திருந்தாலும், எவ்வளவு தடைகளை சந்தித்திருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு இன்னும் மதிப்பு இருக்கிறது. நீங்கள் இன்னும் செய்ய வேண்டிய நல்ல செயல்கள் இருக்கின்றன. நீங்கள் இன்னும் சந்திக்க வேண்டிய மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் இன்னும் நிறைவேற்ற வேண்டிய கனவுகள் இருக்கின்றன. அதனால் உங்கள் கதையை பாதியிலேயே முடித்துவிடாதீர்கள். வெற்றி என்பது உயரமான இடத்தை அடைவது மட்டுமல்ல. மனநிம்மதியுடன் தூங்க முடிவது, குடும்பத்தினருடன் சிரிக்க முடிவது, யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ முடிவது, நம்முடைய உழைப்பால் கிடைத்த உணவை நிம்மதியாகச் சாப்பிட முடிவது, இவையும் மிகப்பெரிய வெற்றிகள்தான். வாழ்க்கையை பணத்தால் மட்டும் அளக்க முடியாது. மனநிறைவால் அளக்க வேண்டும். காலம் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ஆனால் காலம் மட்டும் மாற்றுவதில்லை. காலத்தோடு சேர்ந்து நாம் எடுக்கும் முடிவுகள்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. அதனால் நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுள்ளதாக்குங்கள். சிறிது கற்றுக்கொள்ளுங்கள், சிறிது உழையுங்கள், சிறிது அன்பு செலுத்துங்கள், சிறிது நன்றியுணர்வுடன் இருங்கள். இந்த சிறிய செயல்களே ஒரு அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளமாக மாறும். ஒரு நாள் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கை உங்களை தேடி வரலாம். ஆனால் அப்போது அதை ஏற்றுக்கொள்ளத் தயாராக இருக்கும் மனிதராக நீங்கள் மாறியிருக்க வேண்டும். அதனால்தான் இன்று செய்யும் முயற்சிகள் மிகவும் முக்கியமானவை. இன்று நீங்கள் உருவாக்கும் ஒழுக்கம் நாளைய வெற்றியைத் தாங்கும் தோளாக இருக்கும். இறுதியில் வாழ்க்கை நம்மிடம் ஒரே ஒரு கேள்வியைத்தான் கேட்கும். உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை முழுமையாக வாழ்ந்தாயா என்று. அந்த கேள்விக்கான பதில் ஆம் என்று இருக்க வேண்டும். அதற்காகவே ஒவ்வொரு நாளும் புதிதாக எழுங்கள். ஒவ்வொரு தோல்வியிலிருந்தும் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வெற்றியிலும் பணிவுடன் இருங்கள். ஒவ்வொரு மனிதரிடமும் அன்பாக இருங்கள். முக்கியமாக உங்களை நீங்கள் ஒருபோதும் கைவிடாதீர்கள். ஏனென்றால் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கிற நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல. அது ஒரு காலண்டரில் குறிக்கப்பட்ட தேதி அல்ல. அது உங்கள் பிறந்த நாளும் அல்ல, புத்தாண்டும் அல்ல. உங்கள் மனம் இனி பயத்தைக் காட்டிலும் நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் அந்த நொடியே வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கிறது. அந்த நொடியை தாமதப்படுத்தாதீர்கள். அந்த நொடியை இன்றே வாழத் தொடங்குங்கள். உங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் நீங்கள் எழுதத் தயாராக இருக்கும் வரையில்தான் காத்திருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு வெற்றி அல்ல, மீண்டும் முயற்சி செய்யும் வாய்ப்புதான். அந்த வாய்ப்பு இருக்கும் வரை எந்த கதையும் முடிந்துவிடாது. எந்த மனிதனும் தோற்றுவிடவில்லை. ஒரு அத்தியாயம் முடிந்திருக்கலாம். ஒரு கனவு தள்ளிப்போயிருக்கலாம். ஒரு உறவு விலகியிருக்கலாம்.
ஆனால் வாழ்க்கை இன்னும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறது. எழுந்து வா, இன்னும் பயணம் முடிவடையவில்லை என்று. பலருடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் ஒரே நாளில் வெற்றி பெற்றது போல தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த வெற்றிக்குப் பின்னால் எண்ணற்ற தோல்விகள், கண்ணீர், அவமானங்கள், மறுப்புகள், அமைதியான போராட்டங்கள் இருக்கும். நாம் பார்க்கும் வெளிச்சம் அவர்கள் கடந்த இருளின் முடிவுதான். அதனால் மற்றவர்களின் முடிவை பார்த்து நம்முடைய தொடக்கத்தை ஒப்பிடக்கூடாது. வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு சோதனையும் நம்முடைய வலிமையை நிரூபிப்பதற்காக அல்ல, அதை வளர்ப்பதற்காக. உடற்பயிற்சி செய்யும்போது தசைகள் வலிக்கின்றன. ஆனால் அந்த வலிதான் பின்னர் வலிமையாக மாறுகிறது. அதுபோல மனதின் காயங்களும் வாழ்க்கையின் சவால்களும் நம்மை முதிர்ச்சியடையச் செய்கின்றன. இன்று புரியாத பல விஷயங்கள் சில ஆண்டுகளுக்குப் பிறகு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக தோன்றலாம். சில நேரங்களில் நாம் மிகவும் நேசித்தவர்கள் நம்மை விட்டு போய்விடுகிறார்கள். அந்த வலி வார்த்தைகளால் சொல்ல முடியாதது. ஆனால் அந்த இழப்புகளுக்குப் பிறகும் வாழ்க்கை தொடர்கிறது. ஆரம்பத்தில் அது கொடுமையாகத் தோன்றும். இவர்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ்வேன் என்று மனம் கேட்கும். ஆனால் காலம் மெதுவாக நமக்கு கற்றுக் கொடுக்கும், நினைவுகளை சுமந்தபடியே வாழ முடியும் என்று. அன்பு முடிவதில்லை, அது வடிவம் மட்டும் மாறுகிறது. நமக்குள் இருக்கும் பயங்களில் மிகப்பெரியது நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம். அந்த எண்ணமே பல கனவுகளை பிறக்கும் முன்பே கொன்றுவிடுகிறது. உண்மையில் யாரும் முழுமையானவர்களாக ஆரம்பிப்பதில்லை. எல்லோரும் கற்றுக்கொண்டுதான் வளர்கிறார்கள். ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்போது 100 முறை விழுந்தாலும் 101வது முறை மீண்டும் எழுகிறது. அதனால்தான் அது நடக்கிறது. நாம் மட்டும் ஏன் ஒரு தோல்விக்குப் பிறகு நம்மை நாமே தண்டிக்க வேண்டும்? உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய தினசரி பழக்கங்களை மாற்றுங்கள். நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறீர்களோ அதுவே சில ஆண்டுகளுக்குப் பிறகு உங்கள் வாழ்க்கையாக மாறும். ஒரு நல்ல புத்தகத்தை படியுங்கள். உடலை கவனியுங்கள். மனதை அமைதிப்படுத்த சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். குடும்பத்தினருடன் பேசுங்கள். நன்றியுணர்வுடன் நாளை முடிக்குங்கள். இந்த சிறிய செயல்கள் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் அவற்றின் தாக்கம் மிகவும் ஆழமானது. வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் தராது. சில நேரங்களில் பொறுமையை சோதிக்கும். சில நேரங்களில் நம்பிக்கையை சோதிக்கும். சில நேரங்களில் நம்முடைய குணத்தையே சோதிக்கும். அந்தச் சோதனைகளில் நம்முடைய மதிப்புகளை இழக்காமல் இருப்பதுதான் உண்மையான வெற்றி. இலக்கை அடைவது முக்கியம். ஆனால் அந்த இலக்கை அடையும் வழியில் நம்முடைய மனிதநேயத்தை இழந்துவிட்டால் அந்த வெற்றிக்கு அர்த்தமே இருக்காது. ஒரு தோட்டக்காரன் விதையை நட்டவுடன் பழம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதில்லை. அவன் தண்ணீர் ஊற்றுகிறான், களைகளை அகற்றுகிறான், வெயிலையும் மழையையும் பொறுமையாக கடக்கிறான். பிறகுதான் மரம் வளர்கிறது. நம்முடைய கனவுகளும் அப்படித்தான். இன்று உழைத்தவுடன் நாளை பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் அந்த உழைப்பு நிச்சயமாக பலன் தரும். எத்தனை முறை வாழ்க்கை நம்மை கீழே தள்ளினாலும் ஒவ்வொரு முறையும் எழுந்து நிற்கும் முடிவை மட்டும் யாராலும் நம்மிடமிருந்து பறிக்க முடியாது. அது நம்முடைய தேர்வு. அதுதான் நம்முடைய சுதந்திரம். சூழ்நிலைகள் எப்போதும் நம் கட்டுப்பாட்டில் இருக்காது. ஆனால் அவற்றிற்கு நாம் எப்படி பதிலளிக்கிறோம் என்பது முழுவதும் நம் கைகளில்தான் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம் உறவுகள். பணம் சம்பாதிக்கலாம், பதவியை அடையலாம், புகழை பெறலாம். ஆனால் உண்மையாக நம்மை நேசிக்கும் மனிதர்களை இழந்துவிட்டால் அந்த வெற்றிகள் அனைத்தும் வெறுமையாக தோன்றும். அதனால் உறவுகளை மதியுங்கள். நேரம் ஒதுக்குங்கள். மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னியுங்கள். நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் தயங்காதீர்கள். அன்பை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தை நாளைக்கு ஒத்திவைக்காதீர்கள். சில சமயங்களில் அமைதியாக விலகிச் செல்வதும் ஒரு வெற்றிதான். எல்லா போராட்டங்களிலும் வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில வாதங்களில் மௌனமே சிறந்த பதில். சில மனிதர்களிடமிருந்து விலகுவதுதான் மனநிம்மதிக்கான வழி. நாம் எங்கே இருக்கிறோம் என்பதைக் காட்டிலும் யாருடன் இருக்கிறோம் என்பதுதான் வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் நன்றியுணர்வு வாழ்க்கையை முற்றிலும் வேறு கோணத்தில் பார்க்கச் செய்கிறது. நமக்கு கிடைக்காதவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் எப்போதும் குறைதான் தெரியும். ஆனால் ஏற்கனவே கிடைத்த ஆசீர்வாதங்களை எண்ணத் தொடங்கினால் வாழ்க்கை எவ்வளவு நிறைவானது என்று புரியும். சுவாசிக்க காற்று இருக்கிறது. நடக்க கால்கள் இருக்கின்றன. சிந்திக்க மனம் இருக்கிறது. அன்பு செலுத்த இதயம் இருக்கிறது. இவையே மிகப்பெரிய வரங்கள். வெற்றி பெற்ற பிறகும் கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள். வாழ்க்கை தினமும் புதிய பாடங்களை கற்றுத்தருகிறது. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் தருணத்தில்தான் வளர்ச்சி நின்றுவிடுகிறது. பணிவுடன் கற்றுக்கொள்ளும் மனம் இருக்கும் வரை வயது எவ்வளவு ஆனாலும் வாழ்க்கை புதிதாகவே இருக்கும். நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால்தான் இன்று செய்யக்கூடிய நன்மையை இப்போதே செய்ய வேண்டும். இன்று சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை இன்று சொல்ல வேண்டும். இன்று தொடங்கக்கூடிய நல்ல பழக்கத்தை இன்று தொடங்க வேண்டும். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஆனால் காலத்தை மதிப்பவர்கள் வாழ்க்கையில் அழியாத தடம் பதிப்பார்கள்.
ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது இந்த கஷ்டமான நாட்களுக்கே நன்றி சொல்வீர்கள். ஏனென்றால் இவைகள்தான் உங்களுக்குள் இருந்த உண்மையான மனிதனை வெளியே கொண்டு வந்திருக்கும். வசதியான நாட்கள் நம்மை மகிழ்விக்கலாம். ஆனால் சவாலான நாட்கள்தான் நம்மை உருவாக்குகின்றன. அதனால் கஷ்டங்களை வெறுக்காதீர்கள். அவை உங்களுடைய எதிர்கால வெற்றியின் அமைதியான சிற்பிகள். உங்கள் வாழ்க்கையை யாருடைய அனுமதிக்காகவும் நிறுத்தி வைக்காதீர்கள். யாராவது பாராட்டினால் மட்டுமே முன்னேற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். உங்கள் மதிப்பை நீங்கள் அறிந்திருங்கள். உங்கள் கனவுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பயணத்தை நீங்கள் மதியுங்கள். உலகம் பின்னர் அதை புரிந்துகொள்ளும். இறுதியில் வாழ்க்கை என்பது நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதல்ல. அந்த ஆண்டுகளில் எவ்வளவு அன்பு விதைத்தோம், எவ்வளவு தைரியமாக வாழ்ந்தோம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சிறிய வெளிச்சமாக இருந்தோம் என்பதுதான் முக்கியம். நாம் போகும்போது பணத்தை எடுத்து செல்ல முடியாது. ஆனால் நம்மால் உருவான நல்ல நினைவுகளும் நம்மால் தொட்ட இதயங்களும் நாம் விட்டுச் செல்லும் உண்மையான மரபாக இருக்கும். எனவே இனி ஒவ்வொரு காலையிலும் கண்ணாடி முன் நின்று ஒரே ஒரு வாக்கியத்தை உங்களுக்கே சொல்லுங்கள். நட்சத்திரக்குறி இன்று என் வாழ்க்கையின் புதிய நாள். நேற்று என்ன நடந்தாலும் இன்று நான் மீண்டும் ஆரம்பிக்கிறேன். நட்சத்திரக்குறி அந்த ஒரு வாக்கியம் உங்கள் மனதில் வேரூன்றட்டும். அந்த நம்பிக்கை உங்கள் செயல்களில் தெரிகட்டும். அந்த செயல்கள் உங்கள் எதிர்காலத்தை மாற்றட்டும். ஒரு நாள் இந்த பயணத்தின் முடிவில் நீங்கள் சிரித்துக்கொண்டே சொல்லப் போகிறீர்கள், நான் பலமுறை விழுந்தேன், பலமுறை அழுதேன், பலமுறை தனியாக நடந்தேன். ஆனால் ஒருபோதும் என்னை நான் கைவிடவில்லை. அதனால்தான் இன்று நான் இங்கே நிற்கிறேன். அதுவே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி. அதுவே ஒரு புதிய தொடக்கத்தின் முழுமையான அர்த்தம்.